அன்புக்குரியவர்களே, புத்தாண்டில் புதியன 10 என்னும் விவிலிய தொடரில் இன்று புதிய நெறியில் நடங்கள் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புதிய நெறி என்பது நல்ல ஒரு சொல். புதிய நெறி என்னும் சொல்லுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருக்கின்றன. திருத்துதர் பணிகள் நூலில் புதிய நெறி என்பது கிறிஸ்தவ மதத்தை குறிக்கிறது. முதலாக தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அவர்களை மற்றவர்கள் புதிய நெறி என்று அழைத்தார்கள். இந்த புதிய நெறியைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் அனைவரும் கைது செய்ய வேண்டும் என்று பவுலடியார் விரும்பினார். ஆகவே புதிய நெறியைச் சேர்ந்தவர்கள் என்று கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அதே வேளையில் புதிய நெறியில் நடங்கள் என்றால் தூய ஆவியார் காட்டுகிற புதிய ஏற்பாட்டு பாதையில் வாழுங்கள் என்று பொருள். ரோமியர் திருமடல் 7ஆம் அதிகாரம் 6வது இறைமொழியின் நிறைவு பகுதியில் நாம் வாசிக்கின்றோம். எழுதப்பட்ட சட்டத்திற்குரிய பழைய நெறியில் நாம் ஊழியம் செய்வதை விட்டு தூய ஆவியாருடன் புதிய நெறியில் ஊழியம் செய்ய முடிகிறது. அதாவது பழைய ஏற்பாட்டு செயல்களை விட்டுவிட்டு புதிய ஏற்பாட்டு தூய ஆவியார் அருளுகின்ற நெறியில் நடங்கள். ஆகவே புதிய ஏற்பாட்டின்படி நீங்கள் வாழுங்கள், தூய ஆவியார் காட்டுகிற பாதையில் நடங்கள். இந்த புதிய ஆண்டில் அனுப்புகிறவர்களே, நம்முடைய பழைய பழக்கங்கள், பழைய அடிமைத்தனங்கள், பழைய கெட்ட பழக்கங்கள், கோபம், பொறாமை, சீனம், சீற்றம், சண்டை, சச்சரவு இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு புதிய ஆண்டில் நாம் புதிய நெறியில் நடப்போமாக. நம்முடைய வாழ்வு புதுமையாக இருக்கட்டும். பழையவைகளை விட்டுவிட்டு தீமைகளை விட்டுவிட்டு நன்மையை நோக்கி நாம் நடப்போமாக. புதிய நெறியில் தூய ஆவியாரின் துணையில் நாம் வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. புதிய வானம், கையில் புதிய பூமி, செல்வோம் புதிய பாதை.